Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா முருங்கைக்காய் வச்சு சப்பாத்தி தோசைக்கு தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு மசாலா செய்ய போறோம். இது சப்பாத்தி தோசைக்கு மட்டும் இல்லாம சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். முருங்கைக்காய் வச்சு எப்பவுமே நம்ம சாம்பார், காரக்குழம்புன்னு செய்வோம். அந்த மாதிரி செய்யாம ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்க. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 2 பெரிய சைஸ் முருங்காவை எடுத்திருக்கேன். முருங்காவோடைய முனைப்பகுதியை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது மசாலாவோடு சேர்ந்து வேகும் போது அது கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். காயை கட் பண்ணியாச்சு. இப்போ கழுவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவிக்கான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மசியாக அரைச்சிக்கணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு தக்காளியிலே நல்லா தண்ணி விடும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மசியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். 2 பத்தை தேங்காவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மசியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. கிரேவி செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி விழுது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் அந்த வெங்காயம் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி விழுது அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யணுன்றது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நான் எண்டில் சேர்க்குறேன் பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்காவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 30 செகண்ட் இந்த மசாலாவோட முருங்காவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட முருங்காவை நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி நம்ம முருங்காய் வேகிறதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த தண்ணி, மசாலா, முருங்காய் ஒன்று சேர நல்லா கிளறி விடணும். ஒன்று சேர நல்லா கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விட்டோம். மூடியை திறந்து பார்க்கலாம். ஒரு கிளறி விடுங்க. முருங்காய் ஒரு 50% வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயும் அந்த மசாலாவும் ஒன்று சேர நல்லா வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு. ஒரு கிளறி விடுங்க. முருங்கை நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். முருங்கை நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.